வணக்கம் நதீனோசை லிசனர்ஸ். ஃபைனலி நம்ம 24வது எபிசோடுக்கு வந்திருக்கோம். அதாவது 12 மாதங்கள் 2 எபிசோட்ஸ் வீதம் நம்ம ஒரு வருடத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த ஜூலையோட எண்ட் எபிசோடோட. ஸோ ஐம் ரியலி வெரி வெரி ஹாப்பி அபவுட் திஸ் அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூ சப்போர்ட்டட் நதீனோசை. இல்லைனா இது ஒரு வருடமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ எபிசோட் ஒன் ஆஃப்டர் த அதர் எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் உத்வேகமும் கிடச்சிருக்காது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் திஸ் கோயிங். இந்த ஒரு வருடத்தில் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட உள் உலகத்தில் பார்த்துருக்கோம். அதாவது டெசிஷன்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறோம், எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கணும், நம்மளுக்கு வேண்டியவங்களுக்காக நம்ம இருக்கிறோமா, நம்ம நேரங்களை எப்படி நம்ம செலவு பண்ணுறோம், அப்புறம் நமக்கு மனதுக்கு விருப்பமானவர்களுக்கு நம்ம அன்பை எப்படி தெரிவிக்கிறோம், லவ் லாங்குவேஜஸ் அதெல்லாம் பார்த்தோம். வாழ்க்கை துணையை பற்றி சில எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். இதை தாண்டி பெண்களை மையப்படுத்தி பெண்கள் தேவதைகளா அப்படின்னு ஒரு எபிசோடு, அப்புறம் தாய்மை சம்மந்தமாக இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு வீட்டில் மூத்த குழந்தையாக பிறக்கிற ஒரு குழந்தையோட பொறுப்புகள், பேர்டன்ஸ், சுமைகள், இது மாதிரி சில எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ லைஃபோட பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த பாஸ்ட் 23 எபிசோட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம நிறைய பேசலையோ இல்லை கம்மியாக தான் பேசியிருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம், ஆண்களோட பிரச்சனைகள், ஆண்கள் இந்த சமூகத்தில் எங்கே நிற்கிறாங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நம்ம பேசவே இல்லையோன்னு எனக்கு தோணுனதுனால இந்த ஃபைனல் எபிசோட் ஆஃப் திஸ் இயர் 24th எபிசோடு வந்து ஆண்களுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஃபோக்கஸ் வந்து ஆண்கள் மேலே இருக்க போது. அதுக்காக இது பெண்கள் கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம் ஒரு ஆண் மகனுக்கு. ஸோ இது நீங்கள் கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு சில இன்சைட்ஸ் கொடுக்கலாம், இல்லை சில ஐடியாஸ் கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி எபிசோட். ஸோ ஒரு ஆண்மகன் வந்து இந்த சொசைட்டியில் பிறந்து வளர்றான் அப்படின்னும் போது சின்ன வயசுலேயே வந்து நீ ஆம்பளை பிள்ளைடா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹைப்போடவே ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குற மாதிரி இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் எங்கள் காலத்திலலாம் ஒரு 80s 70s 90s கூட சொல்லலாம். அப்போல்லாம் இது நிறையவே இருந்துச்சு. அதாவது ஒரு ஆம்பளை பிள்ளைனா வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்து தான் அந்த பையனை வளர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூடவே என்ன ஆகும்னா, அவன் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும், ஹீ ஷுட் நாட் பி வல்னரபிள், அவனோட ஃபீலிங்ஸ் அவன் வெளில காமிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வேறு அவனுக்கு இன்புட்ஸ் கிடைக்கும் சொசைட்டிலேருந்து. அப்புறம் நீ தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளை பையன், நீ தான் வந்து இந்த வீட்டை பார்த்துக்க போகிற, ஒரு பொண்ணு வந்து இங்கே பிறந்தாலும் வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுவா, ஆண் பிள்ளையான நீ தான் பொறுப்பாக இங்கே பார்த்துக்கணும், இந்த வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னெல்லாம் அவன் மேலே அப்படி ஸ்லோவாக சட்டிலாக வந்து ஒரு பேர்டன் ஏற்றி வைக்கப்படும். அதனாலேயே ஒரு ஆண் குழந்தை வந்து இந்த சொசைட்டியில் வளரும்போது, இது என் பொறுப்பு, நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஒரு நல்ல ஆணாக என்னை பின்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும் எல்லாரும்னா, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் எடுத்துகிட்டு நல்ல ஆண் பிள்ளைகள் உருவாவாங்க. ஸோ இந்த நல்ல ஆண்மகன்களாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து சில ரூல்ஸை பைபாஸ் பண்ணுவாங்க, அதை பிரேக் பண்ணுவாங்க, நாட்டியாக இருப்பாங்க. ஸோ பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில ஆண் பிள்ளைகளும் வளருவாங்க. ஸோ எல்லாருமே டீடோட்டலர்ஸாக இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. முன்னாடி காலத்துலலாம் ஆல்கஹாலே வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஐயோ நீ குடிச்சியா அப்படிலாம் கேட்குற மாதிரிலாம் இருக்கும். பட் லேட்டர் அது நார்மலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் இப்போ ஆஃப் லேட் ஐ கம் டு நோ தட் ஈவன் ட்ரக்ஸ் ஆர் கெட்டிங் நார்மலைஸ்டு மாதிரிலாம். ஸோ சொசைட்டி ரொம்ப மாறிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அடிமையாகாமல் ஒரு பையன் நல்ல பையனாக வாழணும் அப்படின்னலாம் இப்போ இருக்கிறான்னா அவனுக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கான வாழ்க்கை தான். ஏன்னா இந்த பியர்ஸ் அப்படின்றவங்க, அவங்க கிளாஸில் படிக்கிறவங்களா இருக்கலாம், கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து எல்லா பழக்கங்களையும் பழகிக்கிறவங்களா இருக்கலாம். அப்போது இந்த பையன் ஒரு நல்ல பையனாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும், டீடோட்டலராக இருக்கணும்னு முடிவு பண்ண ஒரு பையனை வந்து இவன் பாருடா பழம், அந்த மாதிரிலாம் ஒரு அவனை புல்லி பண்ணி ஒரு ப்ரெஷருக்கு அவனை ஆளாக்குற மாதிரிலாம் நிறையவே நடக்குது சம்பவங்கள். ஸோ இதுவும் ஒரு ஆண் சந்திக்கிற சேலஞ்ச் தான். அதுக்கப்புறம் ஒரு குறிக்கோளோட நான் வந்து அடலசென்ட் ஏஜ் ஒரு 10 பருவத்திலலாம் டைவர்ட் ஆகாமல் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து அட்ராக்ட் ஆகி ரிலேஷன்ஷிப்குள்ளெல்லாம் போகாமல்
லைஃப்பில் செட்டில் ஆகி சொந்த காலில் நின்று அதுக்கப்புறம் தான் என் லைஃப் பார்ட்னரை தேடுவேன் அப்படின்னு இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப லைஃப்பை பிளான் பண்ணி வாழ்கிற பசங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களாமும் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்னென்னா, இந்த காலத்தில் நிறைய பசங்க யங் ஏஜ்லேயே கமிட் ஆகிடுறாங்க, ஸ்கூல் ஏஜ்லேயே கமிட் ஆகிடுறாங்க ஆஸ் கப்புள்ஸ். அதுக்கப்புறம் இல்லைனா காலேஜில் கப்புள் ஆகிடுறாங்க. ஸோ இந்த ஆண்களுக்கு என்ன ஒரு சேலஞ்ச்னால், அப்போ எனக்கு யார் தான் கிடைப்பா லைஃப் பார்ட்னரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது. ஸோ இதுவும் ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான். அண்ட் மெனி மென் ஆர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் திஸ். ஸோ இது இன்னொரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணோட வளர்ச்சி, இந்த எவல்யூஷன் இந்த சொசைட்டி அப்படிலாம் பார்த்தோன்னா, அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ பெண்கள் இல்லை. எங்கள் சமகாலத்தில் வாழ்ந்த பெண்கள் அவங்கெல்லாம் அம்மாங்களாக இருப்பாங்க இல்லையா? அப்போது ஸோ அவங்கெல்லாம் அவங்க பெண்களை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, நான் தான் படித்தேன், ஆனால் வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டேன், வீட்டு வேலையை மட்டுமே பார்த்துட்டு வாழ்ந்துட்டேன், நீ அப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஆணுக்கு சமமாக நீயும் வெளி உலகத்தில் போய் உன் திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் வளரணும், பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போகணும், நீ ஒரு பெரிய ஆளாகணும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுன்றது செகண்டரி. ஃபஸ்ட் நீயும் காலில் சொந்த காலில் நிற்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு செட்டிலான பையனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் வாங்கிட்டு வளர்கிற பெண்கள் இப்போது ரொம்ப எம்பவர்டாக இருக்காங்க. ஸோ அவங்க கணவனாக தேர்ந்தெடுக்கிற ஆண்களும் எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சுமைகளை ஷேர் பண்ணுற மாதிரி, வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணுற மாதிரி, ஒரு குழந்தை வளர்ப்பில் ஆண்களோட பங்கும் நிறைய இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட, இது மாதிரி பெண்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆண், தன்னோட லைஃப் பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும்னு நிறைய கண்டிஷன்ஸ் இப்போ வச்சுருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டிப்பிக்கலாக அந்த காலத்து அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒரு ஆண், அதாவது நீ சாப்பிட்டு தட்டெல்லாம் எடுக்க வேணாம்ப்பா, நாங்கள் தட்டு எடுத்துப்போம், நீ சாப்பிட்ட தட்டை நாங்கள் கழுவுவோம், அந்த மாதிரிலாம். இல்லை ஒரு ஆண் பிள்ளைன்னா பெரிய விஷயம், நீ எந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு பெண் உனக்கு காஃபி கொடுப்பா, டிஃபன் கொடுப்பா, உன்னை கிளப்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புவா, அந்த மாதிரிலாம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் இருந்தது. அதை பார்த்து வளர்ந்த ஒரு ஆண்மகனாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டு அம்மாவாலேயே சொல்லி கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஆண்மகனாக இருக்கலாம். அவன் எப்படி வீட்டில் பார்த்தானோ, அதாவது அப்பா அவர் கண்ட்ரோலில் அம்மாவை வச்சுருப்பாரு அப்படின்னு பார்த்து வளர்ந்த பையன், அவன் வளர்ந்து ஒரு வேலைக்கெல்லாம் போகும்போது அம்மா தன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், இல்லைனா தனக்கு வரப்போகிற மனைவி தன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி நடக்க போகிறது இல்லை. இனிமேலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டு தான் வரப்போகுது. ஸோ ஆண்கள் இனிமேல் வர்ற காலகட்டத்துக்கு ரெடி ஆகணும். இது கண்டிப்பாக அவசியம்தான். இது நம்ம ஒரு கெட்ட விஷயம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதில் ஆண்களுக்கு திடீர்னு அந்த இடத்துல போய் நிற்க வச்சா புரியாது. அதாவது சின்ன வயசுலேருந்து இதுக்கெலாம் நான் பழகினதே இல்லை, ஆனால் இந்த பொண்ணு என்கிட்ட என்னென்னவோ எதிர்பார்க்குறா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இது முக்கியமாக அம்மாக்களோட கடமை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை கேட்டுட்ருக்காங்க அம்மாக்களாக இருந்தீங்கன்னா, எந்த வயது பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ரொம்ப சின்ன பிள்ளை இப்போ தான் சாப்பிட்டுட்டு தட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்க பிள்ளை அப்படின்னா, நீ சாப்பிட்ட தட்டை நீ தான் போய் எடுத்துகிட்டு போய் கழுவணும் அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வரலாம். அடுத்த ஸ்டேஜில் அவன் சாப்பிட்ட தட்டை அவனே கழுவி வைக்கலாம். இன்னும் அடுத்த ஸ்டேஜில் அவனுக்கான உணவு, ஒரு ரைஸ் வைக்க கற்றுக்கணும், சாதம் வைக்க கற்றுக்கணும், ஒரு தால் ரெடி பண்ணிக்க கற்றுக்கணும், இல்லை ஒரு சப்பாத்தி போட கற்றுக்கணும். பேசிக்காக அவன் சாப்பிட்றதுக்கு, இல்லை அவனோட கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் அவன் 2 பேர் சாப்பிட்றதுக்கு, இல்லை அவன் தனியாக வாழ்ந்தான்னா வேறு எங்கேயாவது போய் அவனுக்கான உணவை அவனே தயாரிச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு ஸ்கில்ஸ் வளர்கிறதுக்கு அம்மாக்கள் தான் உதவி செய்யணும். அப்போ தான் இனிமேலாம் ஆண்கள் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆக முடியும். இல்லை என் பையன் ஆண், அவன் இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்லாம் சொன்னால் அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் போக போகுது. ஸோ அந்தந்த வயசில் ஆண்களுக்கு பல விஷயங்கள் அம்மாக்கள் சொல்லிக் கொடுக்க வேணும் அப்படின்றது அவசியம்தான். அப்புறம் ஒரு ஆணோட உலகம்ன்றது அந்த பையன் ஸ்கூலில் தெரிஞ்சுக்கலாம், டீச்சர்ஸ் மேல் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஆண்களை பார்த்து அவங்க ஆண்களோட உலகத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ பெண்களோட உலகம் என்ன, பெண்களோட கஷ்டங்கள் என்ன, ஒரு பெண்ணோட வாழணுன்னா ஒரு ஆண் என்னென்னலாம் கற்று வச்சுக்கிட்டா
அது அவங்களோட சுமூகமான வாழ்க்கைக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒரு அம்மாவாக இருந்து நம்ம ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் ஒரு சகோதரியாக இருந்தீங்கன்னா உங்கள் சகோதரனுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் ஒரு தோழியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ பெண்களெல்லாம் சேர்ந்து தான் ஆண்களை இந்த எம்பவர்டு உமன் இருக்க சொசைட்டிக்கு ரெடி பண்ணணும். அப்போ தான் இந்த பெண்களுக்கும் சரியான பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, இந்த ஆண்களுக்கும் இப்போ இந்த எம்பவர்டாக இருக்கிற விமனோட சேர்ந்து வாழற வாழ்க்கை எப்படி வாழறது அப்படின்றதும் கொஞ்சம் புரியும். ஏன்னா நிறைய பேர் புரியாமையே இருக்காங்க. ஒருவேளை இந்த பெண்கள் பண்ணுறது தப்போ அப்படின்ற கேள்வி நிறைய ஆண்களுக்கு இருக்குது. இல்லை நான் தான் திறமை இல்லாமல் இருக்கிறேனோ அப்படின்ற கேள்வியும் சில ஆண்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஆண்கள் இருக்காங்க. அது அந்த பெண்கள் எம்பவர் ஆகி மாறுறாங்கன்ற ஒரு விஷயத்தினால நடக்கிற ஒரு சேஞ்ச்னால வர ஒரு ஷேக், அவ்வளோதான். we should learn how to manage this transition. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போகும், அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். ஸோ அதுக்கான மாற்றங்களை ஃபஸ்ட் நம்ம அறிவிலையும் மனதிலையும் கொண்டு வந்தோன்னா தானாக ஆக்ஷன்ஸில் வந்துடும். இதுக்கடுத்து ஆண்கள் பார்க்குற சேலஞ்சஸ்ன்னு நான் சிலது பார்க்குறது என்னென்னா, பெண்கள் எப்படி சில ஆண்கள்கிட்ட ஒரு மாதிரி அடிமைப்பட்டு வாழறாங்களோ இல்லை உறிஞ்சப்பட்டு வாழறாங்களோ, அதே மாதிரி சில பெண்களும் ஆண்களை அடிமைப்படுத்தணும்னு பார்க்குறாங்க, இல்லை அவங்கக்கிட்டேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சு வாழணும்னு பார்க்குறாங்க. இது மாதிரி கேசஸும் லைக் கவுன்சிலிங்கில் நான் பார்க்குறேன், இல்லை என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களில் பார்க்குறேன். ஸோ இதெல்லாமும் ஆண்களுக்கும் நடக்குதா அப்படின்ற கேள்வி நிறையவே இருக்குது. ஸோ இது நான் மேஜராக ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்கள், சேலஞ்சஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஆண்கள் சந்திக்கிறது, ரிலேஷன்ஷிப்ஸ் சம்மந்தமானது சொல்லியிருக்கேன். பட் இதை தாண்டி பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம நினைக்கிற பல விஷயங்களில் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் ஜென்ரலாக வாய் திறந்து எல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அதிகம். யாராவது கிடைச்சாங்கன்னா, ஆப்டான பர்சன் கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிடுவாங்க. பட் ஆண்கள் அவங்களோட பர்சனலான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை அவங்க அக்கா தங்கச்சியை பற்றி விஷயமா ஐயோ நான் வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, அது ஒரு கௌரவ குறைச்சல் நினைப்பாங்க. இல்லை தான் ஒய்ஃபால் தான் கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல தயங்குவாங்க, கௌரவ குறைச்சலாக நினைப்பாங்க, ஈகோ ப்ராப்ளமாக எடுத்துப்பாங்க. பட் ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன்னு, ஆமாம் நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன், இதுக்கான சொல்யூஷனை நான் தேடி போகணும் அப்படின்ற லெவலில் ஆண்கள் யோசிக்க தொடங்கணும். வெரி ஃபியூ மென் ஹவ் ஸ்டார்டட் இட் அண்ட் ஐ எம் சீயிங் தட் ஆல்சோ இன் ரியல் லைஃப். பட் ஆண்கள் இன்னும் ஓப்பன் அப் ஆகணும். மனசில் போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சு பாட்டில் அப் பண்ணி ப்ரெஷரைஸ் ஆகி வியாதிகளுக்கு உள்ளாகாதீங்க. உங்களை நீங்களே கவனிச்சுக்கணும். உங்கள் எமோஷன்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வெளில கொண்டு வாங்க. உங்கள் குடும்ப மெம்பர்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் குடும்ப மெம்பர்ஸாலேயே நீங்கள் கஷ்டப்படுற வாய்ப்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. எனக்கு இது இழிவு, எனக்கு ஈகோ ப்ராப்ளம், எனக்கு அவமானமாக இருக்குது, எனக்கு மரியாதை குறைவாக இருக்குது, இப்படிலாம் நினச்சிங்கன்னா பின்னாடி நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தான் இழப்பீங்க. ஸோ ஃபைண்ட் அ ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல், அ கவுன்சிலர் ஆர் சம்ஒன். அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணி இதுக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக பேசுங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ ஆண்களுக்கான பிரச்சனைகள், அவங்களோட சேலஞ்சஸை டிஸ்கஸ் பண்ணதில் எனக்கு உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு தோழியோ சகோதரியோ அம்மாவோ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு கவுன்சிலர் வேணும் உங்களுக்கு நினச்சிங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். nadeen_osai இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியும். எல்லா எபிசோட்ஸ்லையும் நான் சொல்கிறது தான். லீவ் அ மெசேஜ், ஃபிக்ஸ் அன் அப்பாயின்மெண்ட், டாக் ஓப்பன்லி அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸை அட்ரெஸ் பண்ணால் எல்லாம் சால்வ் ஆகிடும். உலகத்தில் எல்லாமே உயிரினங்கள் தான். ஸோ ஈக்குவலான உயிரினங்கள் தான். ஸோ ஒரு பெண் எம்பவர் ஆகி தன் வாழ்க்கையை மாற்றிக்கிறா, முன்னேறா அப்படின்ற பட்சத்தில் ஆண்களும் அதே மாதிரி எவால்வ் ஆகி அவங்க வாழ்க்கை முறையும் மாற்றிக்கிட்டா இந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து புது உலகத்தை படைக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆரோக்கியமான மனநலத்தோட உடல் நலத்தோட குழந்தைங்களை பெற்று எதிர்கால சந்ததியும் நல்லா வாழும். ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ ஹாப்பி ஃப்யூச்சர், ஹாப்பி லைஃப். ஸோ இப்போது ஒரு பிரேக் இருக்கலாம், சின்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் 24 எபிசோட்ஸ். ஸோ ஒரு
1 மாத 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நான் உங்களை சந்திப்பேன் நதீனோசையில். மீன்வைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எபிசோட்ஸ் எப்போ வேணுமா நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். நான் உங்களோட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ till we meet in the next season, bye.